உன் மன அமைதி கசப்பான சூழ்நிலைகளை கூட இனிமையாக்கிவிடும். கடினமான பேச்சு நடந்து கொண்டிருந்தாலும் நீ சிரிப்போடு பதில் சொன்னால் அந்த கசப்பு கூட குறைந்துவிடும். கவலையை மறக்கக்கூடிய சிறிய ரகசியம்: கவலை வந்தால் உடனே அதை பிடித்து கொள்ளாதே. அதை வானத்தில் மிதக்கும் மேகம் போல பார். மழை பெய்து முடிந்தால் மேகம் மறைவது போல பிரச்சனைகள் தீர்ந்தால் கவலைகளும் மறைந்துவிடும். ஒரு கண்ணாடி நீரில் எலுமிச்சை சாறு போட்டால் அது புளிக்கின்றது. ஆனால் சர்க்கரை சேர்த்தால் அது குடிப்பதற்கு இதமாகி விடுகின்றது. அதேபோல்தான் வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருந்தாலும் அதில் நல்ல எண்ணம், நம்பிக்கை இவற்றை சேர்த்தால் அந்த வாழ்வு சுவையை நிச்சயம் கொடுத்தே தீரும். சிரிப்பு என்பது பிரச்சனையை மறுக்கும் செயல் அல்ல, அதை கையாளும் உன்னுடைய வலிமையை காட்டக்கூடிய செயல். நீ சிரித்தால் அந்த கவலை உன்னை விட்டு போகும். ஒரு சிறு பிள்ளை தடுமாறி விழுந்தால் அவன் மீண்டும் எழுந்து விளையாடத் தொடங்குகிறான். அவன் அழுகையை நீண்ட நேரம் பிடித்து வைக்க மாட்டான். அதுபோல நீயும் உன்னுடைய மனதை சீக்கிரம் மகிழ்ச்சிக்கு திருப்பிக் கொள்ள வேண்டும். தினமும் உனக்குள்ள நல்ல விஷயங்களை நீ எண்ணிப்பார். என்னென்ன நல்ல விஷயங்களை எல்லாம் நீ வைத்திருக்கின்றாய் என்று எண்ணி பார்த்து அதில் மகிழ்ச்சி கொள். அப்படி செய்தால் கவலையின் வேரானது உலர்ந்துவிடும். நல்லவர்களோடு இரு. மகிழ்ச்சியான மனிதர்கள் அருகில் இருந்தால் அவர்களின் உற்சாகம் உன்னையும் வந்து சேரும். சிறு சிறு வெற்றிகளை பெரிதாக நினைக்காமல் இருக்கக்கூடாது. சிறிய வெற்றிகளையும் பெரிய வெற்றியாக நினைத்து அதை கொண்டாடி மகிழ வேண்டும். சிறு இன்பம் கிடைத்தால் கூட நீ அதை மகிழ்ந்தால்தான் பெரிய இன்பம் உன்னிடம் வர ஆசைப்படும். என் குழந்தையே, உன்னுடைய முகத்தில் நான் எப்பொழுதும் சோகத்தை காண விரும்பவில்லை. கவலைக்கு நீ அடிமையாகி விடாதே. அதை சமாளித்து சந்தோஷமாக வாழ நீ முயற்சி செய்தால் அதில் வெற்றிதான் பெறுவாய். நல்ல மனம் எந்த சூழ்நிலையிலும் மனக்கசப்பை ஏற்படுத்தி கொள்ளாது. தன்னை தானே சுத்திகரித்து அது இன்பத்தை நோக்கி செல்ல தயாராகிவிடும். கடினமான நாளாக இருந்தாலும் நல்ல எண்ணங்களை சேர்த்து உற்சாகத்தை சேர்த்து அந்த நாளையே இன்பமயமாக மாற்ற உன்னால் முடியும். அதை நீ செய்ய வேண்டும். கவலைகளுக்குள் உடனே நீயே மூழ்கி அந்த நாளையே மேலும் மோசமாகி கொள்ளக்கூடிய நிலை எப்பொழுதும் ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது. தன்னை தானே சரி செய்யக்கூடிய வலிமை நமக்கு தான் இருக்கின்றதே தவிர அது பிறரிடம் இல்லை. உன் வாழ்க்கையின் மகிழ்ச்சி அல்லது உன்னுடைய வாழ்க்கையின் கவலை இரண்டிற்குமே காரணம் முதலில் நாம் தான். நம்முடைய எண்ணங்களும் செயல்களும் தான் நம் நிலைமைக்கு காரணமே தவிர மற்றவர்கள் மீது குறை சொல்வது எல்லாம் நிச்சயமான நியாயம் கிடையாது. சற்று ஆழ்ந்து சிந்தித்து பார்த்தால் அந்த பிரச்சனைக்கான ஆரம்பம் நம்மிடம் இருந்துதான் நிச்சயமாக வந்திருக்கும். நீ தற்சமயம் கொண்டுள்ள அந்த சிக்கலுக்கு காரணம் என்னவென்று நினைக்கின்ற அடுத்தவரா? அதில் உன்னுடைய பங்கு என்ன இருக்கின்றது? அதை ஆரம்பித்தது யார் என்று யோசித்துப்பார். அதற்கான முக்கிய காரணமே சுற்றி வளைத்து பார்த்தால் நாமாக தான் இருப்போம். நம்மை நாமே சரி செய்து கொண்டால் எந்த பிரச்சனையிலும் சிக்கிக்கொள்ளவும் மாட்டோம். ஏற்கனவே இருக்கின்ற பிரச்சனைகளிலிருந்தும் நம்மால் வெளிவர முடியும். அலசி ஆராய்ந்து பார்த்து உன்னுடைய சூழ்நிலையை நீயே மகிழ்ச்சியாக மாற்று. கவலை வந்தால் அதை நிரந்தரமாக்கி உன்னிடம் வைத்து கொள்ளும் எண்ணத்தை, பழக்கத்தை முதலில் விடு. அதை யாரோ போல் அனுசரித்து கண்டு கொள்ளாமல் இருந்தால் தானாக சென்று விடும்.